குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து ஹெல்மெந்தியாசிஸ். ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பேஷண்ட் வித் அப்பர் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிசார்டர் வந்து பார்த்தோம். அப்பர் கேஸ்ட்ரோ மீன்ஸ் கேஸ்ட்ரோ அப்படின்னாவே என்ன அர்த்தம்? ஸ்டொமக். அதாவது ஸ்டொமக் வரைக்கும் உள்ள எல்லா டிசார்டரையும் வந்து நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் வரைக்கும் பார்த்தோம். இப்போ வந்து லோயர் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிசார்டர், லோயர் ஜிஐ அப்படின்னு சொல்லுவோம். இன்டெஸ்டைன்லேருந்து ஃபுல்லாக எல்லாமே ரெக்டம் வரைக்கும் என்ன டிசார்டர் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் டிசார்டர் வந்து ஹெல்மெந்தியாசிஸ். ஓகேங்களா? ஹெல்மெந்தியாசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஃபஸ்ட் இயர்லேயே கம்யூனிட்டியில் நம்ம படிச்சிருக்கோம். ஹெல்மெந்தியாசிஸ்னால் ஒன்றும் இல்லை, குடற்புழுக்கள். சரிங்களா? நம்ம குடலில் வந்து புழு இருக்கும்ல, அதுதான் வந்து நம்ம ஹெல்மெந்தியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? Definition: infection of the human body with a parasitic worm such as roundworms and pinworms. roundworm அப்படின்னா உருளைப்புழு, pinworms அப்படின்னா கொக்கிப்புழு. சரிங்களா? The worms usually only involve the intestinal tract. இது வந்து எங்கே மட்டும்தான் இருக்குமா? intestinal tractல மட்டும்தான் இருக்குமா? But sometimes they may invade other organs. Sometimes தான் other organல இது இருக்கும். Mostly intestineல மட்டும்தான் இருக்கும். காசஸ்னு பார்த்தீங்கன்னா parasitic disease, அப்புறம் conditions involving a pathogen, contagious for helminthiasis. Contagiousness அப்படின்னா transmissionable by direct or indirect contact. அதாவது டைரெக்டாக ஒருத்தவங்கள்ட்டேருந்து நம்மளுக்கு வரலாம், இன்டைரக்டாகவும் வரலாம். நமக்கு எக்ஸாம்பிள் வந்து கம்யூனிகபிள் டிசீஸ்லாம் படிச்சிருப்போம்ல, அதில் டைரக்ட் கான்டாக்ட், இன்டைரக்ட் கான்டாக்ட் அப்படின்னு ஃபஸ்ட் இயரில் படிச்சிருக்கீங்கல்ல, அதுதான் கண்டாஜியஸ்னஸ் ஃபார் ஹெல்மெந்தியாசிஸ். அப்படின்னா மற்றவங்கள்ட்டேருந்து இப்போ ஒருத்தவங்க வயிற்றில் புழு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஓப்பன் ஃபீல்ட் டெஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அங்கே நடந்து போகும்போது அந்த ஃபீஸஸ் வந்து நம்மளோட அது மண்ணாக ஆகிருக்கும். ஆனால் அந்த மண்ணில் வந்து என்ன இருக்கும்? அந்த ஹெல்மெந்தியாசிஸ் அந்த பேரசைட்டோட அந்த எக் இருக்கும். அது வந்து நம்ம காலில் பட்டு அந்த கால் வழியாக நம்மளுக்கு ஸ்கின்னு உள்ளே போய் நம்மளோட பிளட் சர்க்குலேஷனில் கலந்து நம்மளோட இன்டெஸ்டைனுக்கு நேராக போயிடும். சரிங்களா? அப்போ அதில் சப்போஸ் அந்த மண்ணில் அந்த குழந்தைங்கள்லாம் வீட்டுக்கு முன்னாடியே வந்து ஓப்பன் ஃபீல்ட் டெஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தா அந்த பிள்ளைங்க அங்கே தான் மண்ணில் விளையாடுங்க. இப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஆனோ ஓரல் ரூட் வழியாக திருப்பியும் உள்ளே போய் திருப்பி அந்த புழு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ஜெனட்டிக் ஆஃப் ஹெல்மெந்தியாசிஸ். ஜெனட்டிக்காக வந்து ஜெனட்டிக்னாவே உங்களுக்கே தெரியும், என்னது ஹெரிடிட்ரியாக உங்களுக்கு வர சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? தீஸ் ஆர் ஆல் காசஸ் ஆஃப் ஹெல்மெந்தியாசிஸ். கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டாமினல் பெயின் இருக்கும், டயரியா இருக்கும், ஃபீவர், ஃபெட்டிக், என்லார்ஜ்டு லிவர் அண்ட் ஸ்ப்ளீன், என்லார்ஜ்டு ஸ்ப்ளீன் இருக்கும், காஃப், ஈசனோஃபிலியா மீன்ஸ் நாட் அலர்ஜிக் ரியாக்ஷன். ஓகேங்களா? அந்த பெரிய விஷயம் இல்லை. ஈசனோஃபிலியானாவே எதில் வேணாலும் அலர்ஜிக்காக இருக்கலாம். ஓகேங்களா? கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் இன்ஃப்ளமேஷன். அடுத்தது மால்அப்சர்ப்ஷன், பவல் அப்ஸ்ட்ரக்ஷன், அனீமியா, டீஹைட்ரேஷன், பிளட்டி டயரியா, ஸ்கின் சிம்டம்ஸ், செஸ்ட் பெயின், இது எல்லாமே வந்து என்னது கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ். இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால் நெக்ஸ்ட்டு போகலாம். டயக்னோஸ்டிக் எவல்யூஷன். எப்படி டயக்னோஸ் பண்ணுவேன்? ஸ்பெசிஃபிக் ஹெல்மெண்ட் கேன் பி ஐடென்டிஃபைடு த்ரூ மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் ஆஃப் தயர் எக்ஸ் ஃபவுண்ட் இன் ஃபீக்கல் சாம்பிள். இப்போ இந்த மாதிரி வயிறு வலிக்குது இல்லை சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால என்ன செய்ய சொல்லுவாங்க? ஃபீஸஸ் வந்து ஸ்டூல் டெஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த ஸ்டூல் டெஸ்ட்டு பண்ணி பார்க்கும்போது அதில் மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து சம் டைப்ஸ் ஆஃப் அந்த ஹெல்மெந்தியாசிஸ் பேரசைட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க கீழே என்னென்னலாம் வந்து அதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டெர்ச்சியா கோலை கண்டுபிடிக்கலாம், ஜியார்டியா லாம்பிலியா கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹெல்மெந்தியாசிஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன டைப் ஆஃப் worms வந்து நம்ம உடம்புல இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். The number of eggs is measured in unit of eggs per gram. 1 கிராமில் வந்து எவ்வளோ எக் இருக்குது அப்படின்றத அந்த மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் மூலயமா நம்ம கண்டுபிடிக்கலாம். Sophisticated tests such as serological assay, antigen test and molecular diagnosis are also available.
இப்போ இதில் சொஃபிஸ்டிகேட்டட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயினாக ஹெல்மெந்தியாசிஸை வந்து கண்டுபிடிக்கணுன்னாவே என்ன ஒரு டெஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூல் டெஸ்ட்டு தான். ஓகேங்களா? அது இல்லாமல் சொஃபிஸ்டிகேட்டட்னால் இல்லை எனக்கு வந்து அதெல்லாம் சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஸ்டூல்லாம் டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க நான் அதை ஷையாக ஃபீல் பண்ணிக்கிட்டு அதை கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இல்லை, ஆனால் நான் வந்து கொடுக்க மாட்டேன், ஆனாலும் எனக்கு வந்து ஹெல்மெந்தியாசிஸ் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி சீரோலஜிக்கல் பிளட் டெஸ்ட் எடுத்து அதில் வந்து அதுக்கு ஈக்குவலாக என்ன பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த டெஸ்ட் எல்லாமே. சரிங்களா? அடுத்து மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுப்பாங்க, ஆன்டி ஹெல்மெந்திக், அது தெரியணும் உங்களுக்கு. அதில் என்னென்னலாம் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ப்ராட் ஸ்பெக்ட்ரம் பென்சைமிடாசோல்ஸ். ஓகேங்களா? இது சச்சஸ் ஆல்பெண்டசோல் அண்ட் மெபெண்டசோல். ஆல்பெண்டசோல் தான் மெயின் வார்ம்ஸுக்குன்னு எடுத்துக்கிட்டாவே அது நீங்கள் மறக்கவே கூடாது என்றைக்குமே. ஆல்பெண்டசோல் தான் மெயின். பேராசைட்டிக் இன்ஃபெக்ஷனுக்கு ஆல்பெண்டசோல் தான் மெயின். ஆர் த ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்டெஸ்டைனல் ரவுண்ட் வார்ம் அண்ட் டேப்வார்ம் இன்ஃபெக்ஷன். ஓகே, டேப்வார்ம்னா நாடாப்புழு. ஓகேங்களா? அடுத்து மேக்ரோசைக்ளிக் லாக்டோன்ஸுங்கிறது ஒன் ஆஃப் த குரூப் சச்சஸ் ஐவர்மெக்டின் அப்படின்றது இப்போ கூட ரீசெண்டாக நிறைய இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா COVID-19 பேஷண்ட்ஸுக்கெலாம் வந்து இந்த இது தராங்க, இந்த ட்ரக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட, ஏன்னா நம்ம உடம்புல பேராசைட்டிக் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, வேர்ம்ஸ் இருந்துச்சுனாவே நம்மளோட இம்யூனிட்டி பவர் வந்து கம்மியாகிடும். சரிங்களா? அப்போ அந்த பேராசைட்டிக் வேர்ம்ஸ் இருக்குதோ இல்லையோ அதுக்கு இந்த மாத்திரையை தந்துட்டால் அதை வந்து டெத் ஆகிடும். அப்போ நம்ம இம்யூனிட்டி வந்து நார்மலாக அதிகமாகிடும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இவங்க இதை தராங்க. ஓகேங்களா? ஆர் எஃபெக்டிவ் அகைன் அடல்ட் அண்ட் மைக்ரேட்டிங் லார்வல் ஸ்டேஜஸ் ஆஃப் நெமட்டோட்னால் ஒன்றும் இல்லை, இந்த வேர்ம்ஸ் தான். ஓகேங்களா? ரவுண்ட் வேர்ம் சொல்லுவோம், ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறத சொல்லுவோம். ஓகேவா? அதுதான் நெமட்டோட்னு சொல்லுவோம். ரொம்ப கண்ணுக்கு தெரியாமல் மைக்ரோஸ்கோப்பில் மட்டும் பார்க்கக்கூடிய அந்த வேர்ம்ஸ் இருக்குல்ல, அது. ஓகே, அதுக்கு வந்து இதுதான் ட்ரீட்மெண்ட் அப்படின்றாங்க. ப்ராசிக்வான்டல் இஸ் த ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் சிஸ்டோசோமியாசிஸ், டீனியாசிஸ் அண்ட் மோஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்பார்ன் ட்ரமட்டோடயாசிஸ். இது எல்லாமே நம்ம வாயிலே நுழையில இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் ஃபஸ்ட் இயர்லேயே படிச்சிருக்கிறது தான். ஓகேங்களா? ஒவ்வொரு வேர்ம்ஸும் நிறைய டைப்ஸ் ஆஃப் வேர்ம்ஸ் இருக்குது. உங்களுக்கே தெரியும், தமிழில் படிச்சிருப்பீங்க 12th. நாடாப்புழு, கொக்கி புழு, உருளைப்புழு, அந்த மாதிரி நிறைய படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் தான் இது. அது ஒவ்வொன்றுத்தினாலையும் வரக்கூடிய டிசீஸ் தான் இது. சரிங்களா? ஸ்கிஸ்டோசோமியாசிஸ், டீனியாசிஸ் அண்ட் மோஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்பார்ன் ட்ரமட்டோடயாசிஸ், இதெல்லாம் வந்து அது மூலயமா வராது. அது எல்லாத்துக்குமே எது தான் வந்து ட்ரக்கு அப்படின்றாங்க, ப்ராசிக்வான்டல். ஓகேங்களா? அடுத்து ஓக்ஸாம்னிக்வின் இஸ் ஆல்சோ வைட்லி யூஸ்டு இன் மாஸ் டிவார்மிங் ப்ரோக்ராம். அதாவது குளோரோக்வின் அப்படின்னு நம்ம இப்போ கேள்விப்படுறோம்ல, அந்த மாதிரி அதோடைய குரூப் தான் ஓக்ஸாம்னிக்வின். ஓகேங்களா? இஸ் ஆல்சோ வைட்லி யூஸ்டு இன் மாஸ் டிவார்மிங் ப்ரோக்ராம்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். பைரண்டல் இஸ் காமன்லி யூஸ்டு ஃபார் வெட்னரி நெமட்டோடியாசிஸ். இப்போ நமக்குன்னா பரவாயில்ல, அதே மாதிரி தான் இந்த ஆடு, மாடு, கோழி இது எல்லாத்துக்குமே இருக்கும். வயிற்றில் வந்து புழு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ட்ரக்குக்கு பேர் தான் பைரண்டல். ஓகேங்களா? அடுத்து ஆர்டிமிசினின்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் ஆர் ப்ரொவைடிங் டு பி கேண்டிடேட்ஸ் as drug of choice for ட்ரமட்டோடயாசிஸ். ட்ரமட்டோடயாசிஸ்க்கு வந்து ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வந்து என்னது, ஆர்டிமிசினின்ஸ். ஓகேங்களா? அதுதான் வந்து நம்மளோட ட்ரமட்டோட். அதாவது என்ன சொல்கிறது, அதுவும் வந்து ஒன் டைப் ஆஃப் வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் தான். சரிங்களா? அதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுறோம். அடுத்து ப்ரிவென்ஷன் அப்படின்னு இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் ஹெல்மெந்தியாசிஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னாவே உங்களுக்கு ஒரே ட்ரக் தான் ஞாபகம் வரணும். எது? ஆல்பெண்டசோல். இப்போ இன்னொன்றையும் சேர்த்துக்கோங்க, ஐவர்மெக்டின். ஓகேங்களா? இது ரெண்டும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. இது ரெண்டும் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? அது என்ன குரூப்புன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஆல்பெண்டசோல் என்ன குரூப்? பென்சிமெடாசோல்ஸ். ஐவர்மெக்டின் என்ன குரூப்? மேக்ரோசைக்ளிக் லாக்டோன். ஓகேங்களா? இது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ப்ரிவென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டர்பிங் த சைக்கிள் ஆஃப் த வார்ம் வில் ப்ரிவெண்ட் இன்ஃபெஸ்டேஷன் அண்ட் ரீஇன்ஃபெஸ்டேஷன். அதாவது இந்த வார்மோட சைக்கிள் ஒன்று இருக்குது. சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எது நம்ம மண்ணில் போய் விளையாடுறது அது இது மூலியமாக நம்ம கையில் வரும்.
அதே கையை நம்ம சாப்பிடும்போது வாஷ் பண்ணாமல் வச்சுட்டோம் அப்படின்னா சாப்பிட்டோம் அப்படின்னா அது வழியாக நம்ம வாய்க்குள்ளே போவோம். அந்த மண்ணில் வந்து என்ன இருக்குன்னா அந்த எக்கு தான் இருக்கும், ஒரு வேர்மே இருக்காது அப்படியே. ஏன்னா புழு இருந்தது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிடும்ல. அப்போ அந்த கையில் வந்து அந்த இன்ஃபெக்டடு சாயிலில் வந்து என்ன இருக்கும், அந்த எக்கு இருக்கும், அந்த வேர்மோட எக்கு. அது வந்து என்ன ஆகுது, நம்ம கை கழுவாமல் சாப்பிட்றது மூலயமா நம்ம வாய்க்கு போகுது. நம்ம வாய் மூலயமா ஜிஐ ட்ராக்ட்டுக்கு போய் இன்டெஸ்டைனுக்கு போய் இன்டெஸ்டைனில் அந்த எக்கு என்ன பண்ணோன்னா குட்டி பெருசாகிடும், அந்த வேர்ம்ஸ் ஆகிடும். அந்த வேர்ம்ஸ் என்ன பண்ணோன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும், நம்மளோட இன்டெஸ்டைன்லேயே மல்டிப்ளிகேஷன் ஆகி அது வந்து எக்கு வந்து லே பண்ணும். அது எக்கு லே பண்ணும்போது அது மறுபடியும் நம்ம வந்து ஃபீசஸ் மூலயமா என்ன ஆகும், அந்த எக்கு வெளியில் வரும். அது வெளியில் வந்து இப்போ லேட்ரின்ஸ்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா செப்டி டேங்கை போய் அப்படியே மண்ணோட மண்ணாயிடும். இல்லை ஓப்பன் ஃபீல்ட் டெஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன ஆகும், அது மண்ணோட மண்ணாக கரைஞ்சி அங்கேயே தான் இருக்கும். இல்லை மழையில் கரைஞ்சி இப்போ ஏதாவது வந்து ட்ரிங்கிங் வாட்டர் அதிலலாம் வந்து கலக்கும். அந்த தண்ணி நம்ம குடிக்கிறது மூலம் மறுபடியும் அந்த எக் வந்து நம்ம வாய்க்குள்ளே போவோம். இதுதான் வந்து சைக்கிள், சரியா? இதான் ஒரு சைக்கிள். மறுபடியும் இது வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், டு ப்ரிவெண்ட் ஓப்பன் ஃபீல்ட் டெஃபிகேஷன். ஓப்பன் ஃபீல்ட் டெஃபிகேஷன் பண்ணுறதை ப்ரிவெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஹேண்ட் வாஷ் பண்ணாமல், சோப் வாட்டர் வச்சு ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது அந்த எக்கு என்ன ஆகிடும், அந்த சோப்லேயே வந்து போயிடும் வாஷ் பண்ணும்போது. அப்போ நம்மளுக்கு அந்த சைக்கிளில் வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணனாதான் அர்த்தம், பிரேக் பண்ணனாதான் அர்த்தம், சரிங்களா? அடுத்தது ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன் கேன் லார்ஜ்லி பி அச்சீவ்டு பை அட்ரஸிங் தி இஷ்யூஸ் ஆஃப் வாஷ் வாட்டர், சானிடேஷன் அண்ட் ஹைஜீன். இதை நம்ம யூஸ் பண்ணலை, ஹைஜீனிக்காக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. The reduction of open defecation is particularly called for as it stops the use of human waste as fertilizer. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் வேஸ்ட்டு நம்மளோட ஃபீசஸ் இருக்குல்ல, அதை வந்து ஃபெர்டிலைசர் இந்த வயலுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க, சரிங்களா? அடுத்தது ஃபர்தர் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இன்க்ளூடிங் அடரன்ஸ் டு அப்ரோப்ரியேட் ஃபுட் ஹைஜீன் வந்து ப்ராப்பராக இருக்கணும். சாப்பிடும் போது மட்டும் நம்ம சாப்பிட்றவங்க கை கழுவிட்டு சாப்பிட்டா பத்தாது, சமையல் செய்கிறாங்கல்ல அவங்களும் வந்து ஒவ்வொரு டைமும் என்னது ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு தான் செய்ய ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி இப்போ ரெஸ்ட் ரூம் போகிறாங்கன்னா போயிட்டு வந்து அப்படியே சமைக்கக்கூடாது, என்ன செய்யணும், ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கணும், ஓகேங்களா? வியரிங் ஆஃப் ஷூஸ், வெளில போகும்போது அதுக்கு தான் செப்பல் போட்டு போகணுன்றாங்க. இப்போ செப்பல் போடாமல் போனால் கண்டிப்பாக அந்த சாயிலில் இருக்கிற அந்த எக்கு என்ன பண்ணும், நம்மளோட காலில் படும், அந்த காலில் இருக்கிற அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே போகும். ரெகுலர் டிவார்மிங் ஆஃப் பெட்ஸ், அது மாதிரி நம்ம பெட்டு வச்சுருக்கும் போது டாகோ கேட்டோ எந்த இது பெட்டு வச்சுருந்தோன்னா அதுக்கும் வந்து நம்ம மாதிரியே டிவார்மிங் டேப்லெட்ஸ் இப்போ சொன்னால அங்கே வெட்னரி அனிமல்ஸுக்கெலாம் என்ன ட்ரக்கு கொடுக்கணுன்னு சொன்னால அதை வந்து அவங்களுக்கு கரெக்டாக பண்ணணும். அண்ட் த ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் தயர் ஃபீஸஸ், நம்மளோட ஃபீஸஸை வந்து ப்ராப்பராக டிஸ்போசல் பண்ணணும், சரிங்களா? இதெல்லாம் தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹெல்மெந்தியாசிஸ். ஓகே, ஹெல்மெந்தியாசிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. அப்படின்னா அதுக்கு என்ன காசஸ்னு பார்த்தாச்சு, அதுக்கு என்ன கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் பார்த்தாச்சு, எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்ன மேனேஜ்மெண்ட் ட்ரக் ஆஃப் சாய்ஸ், அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்றதையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டிபேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், என்னது, ஃபீஸஸ் வராமல் இருக்கிறது, சரிங்களா? உள்ளேயே இந்த மலைக்கட்டு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல தமிழில், அதாவது டாய்லெட்டே போகாமல் இருக்கிறது, ஒரு வாரத்துக்கு 2-3 நாளைக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் கான்ஸ்டிபேஷன். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஏன்னா நீங்களாம் வந்து ஜிஹெச் போஸ்டிங் போயிருக்கீங்க, இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன் அது வருது. ஏன்னா இதெல்லாம் வந்து சிம்பிள், நமக்கே இருக்கிறது, நம்ம வீட்டில் இருக்கிறது, சரிங்களா? அதனால் இதுக்கெலாம் ஏன் வருது, என்ன ரீசன், என்ன அதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு நாள் நமக்கே இது யூஸ் ஆகும். Definition வந்து constipation refers to abnormal infrequency or irregular of defecation, abnormal hardening of stool that make their passage difficult and sometimes painful, decrease in stool volume or prolonged retention of stool in the rectum. எதெல்லாம் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இர்ரெகுலர் டெஃபிகேஷன். மேம் டெய்லியும் நாங்கள் வந்து போவோம் மேம் அப்படின்னா அது நோ ப்ராப்ளம். ஏன்னா இப்போ இது நேச்சர், என்னது, நம்ம ஸ்டமக் ஃபில் ஆச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அது இது டைஜஷன் ஆகி ஃபீஸஸாக வெளியில் போயிடணும். இப்போ நான் வந்து 2 நாளைக்கு ஃபாஸ்டிங் இருக்கேன் அப்படின்னா அப்போ டெய்லியும் போகணுன்னு எதிர்பார்க்க முடியுமா? அப்போ எப்போ நம்மளோட ஸ்டமக் ஃபில் ஆகுதோ அப்போ தான் வந்து
ஃபீஸஸ் வந்து பாஸ் பண்ணுற அந்த இது என்ன, அப்போ தான் டைஜஷன் ஆகி கலெக்ட் ஆகும். அதனால் ஒன்று இர்ரெகுலர் டெஃபிகேஷன், ஏன்னா எனக்கு அது 2-3 நாளாக போகவே இல்லை, 2-3 நாளைக்கு ஒரு டைம் போகுது அப்படின்றதெல்லாம் தான் கான்ஸ்டிபேஷன் சொல்லலாம். அதை அப்நார்மல் ஹார்டனிங் ஆஃப் ஸ்டூல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது, போகவே முடியல, பெயின்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ரொம்ப அதை ஸ்ட்ரெயின் பண்ணி போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரும் கான்ஸ்டிபேஷன் தான். அடுத்தது டிஃபிகல்ட், அதான் சம்டைம் பெயின்ஃபுல். டிக்ரீஸ் இன் ஸ்டூல் வேல்யூம், என்ன ஸ்ட்ரெயின் பண்ணி போனாலுமே ஸ்மால் அமௌண்ட்டு தான் போகுது அப்படின்னா அது பேரும் கான்ஸ்டிபேஷன் தான். அந்த மாதிரி ப்ரொலாங்டு ரிட்டென்ஷன் ஆஃப் ரிட்டென்ஷன் அப்படின்னாவே உள்ளே தங்கிக்கிறதுன்னு அர்த்தம். ரொம்ப நாள் வந்து போகாமல் 2-3 நாள் 4 நாள் அந்த ஒரு வாரம் அந்த மாதிரி போகாமல் இருந்தாலும் ரிட்டென்ஷன் உள்ளே இருந்தாலும் அது பேரும் கான்ஸ்டிபேஷன் தான். சரிங்களா? அடுத்தது காசஸ். என்ன இது காசஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சர்டைன் மெடிகேஷன்ஸ், ரெக்டல் ஆர் ஆனல் டிஸார்டர். ஏதாவது டேப்லெட்ஸ் நம்ம இப்போ பிபி டேப்லெட்லாம் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்குலாம் வந்து கூடயே லாக்ஸேட்டிவ்ஸ் கொடுத்துருவாங்க மோஸ்ட்லி. சரியா? ஏன்னா அந்த டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக நம்மளோட ஸ்டூல் வந்து ஹார்ட் ஆகும் அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. இன்னொன்று அவங்கள வந்து ஸ்ட்ரெயின் பண்ண விடக்கூடாது அப்படின்றதுனாலையும் இருப்பாங்க. அது மாதிரி ஹார்ட் பேஷண்ட்ஸ், ஏதாவது கார்டியோவாஸ்குலர் டிஸார்டர்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து லாக்ஸேட்டிவ்ஸ் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? சர்டன் மெடிகேஷன் எடுத்துக்கிட்டாலும் இது வரலாம். ரெக்டல் ஒரு ஆனல் டிஸார்டர் இருந்தாலும் வரலாம். அப்ஸ்ட்ரக்ஷன் மெட்டபாலிக், நடுவில் ஏதாவது அடைச்சிக்கிட்டு பவல் அப்ஸ்ட்ரக்ஷன் வச்சுங்களேன், எப்படி அப்புறம் அது அங்கேருந்து வெளில வரும், அதனால கூட வரலாம். நியூரலாஜிக் அண்ட் நியூரோமஸ்குலர் கண்டிஷன்ஸ் அண்டு எண்டோக்ரைன் டிஸார்டர். நியூரலாஜிக் மீன்ஸ் ஏதாவது நரம்பு தூண்டுனா தானே வரும் வெளியில், சப்போஸ் அந்த நரம்பு தூண்டவே இல்லை அப்படின்னாலும் வராது. அது மாதிரி நியூரோமஸ்குலர், ஸ்பிங்டர் ஓப்பன் ஆனால் தானே வரும், ஓப்பன் ஆகலைன்னா வராது. அப்போ அந்த நியூரோமஸ்குலர் காசஸாக இருக்கலாம். அண்ட் எண்டோக்ரைன் டிஸார்டர்னால் அந்த என்சைம்ஸ் வந்து செக்ரேட் ஆகி அந்த ஃபுட்டு டைஜஷன் ஆனால் மட்டும்தான் வரும். அப்போ எண்டோக்ரைன் எதுவுமே பண்ணாமல் ஃபுட்டு டைஜஷனே ஆகாமல் இருந்துச்சுன்னா வராது. ஓகேங்களா? அதனால கூட இருக்கலாம். லெட் பாய்சனிங்னால இருக்கலாம். வீக்னஸ், இம்மொபிலிட்டி, அப்போ என்னது பெரிஸ்டால்டிக் வந்து மூமெண்ட் வந்து ஸ்டாப்பாக இருக்கிறதுனால வரலாம். அப்புறம் டெபிலிட்டி, என்னது இல்லைன்னா அதால் முடியல, அந்த இன்டெஸ்டைன் வந்து ரொம்ப வீக்காக இருக்குன்னா இங்கேருந்து அங்கே பாஸ் ஆகாது ஒன்றுமே. ஏன்னா மூமெண்ட் இருந்தால் மட்டும்தானே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும். பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் ஏன் இருக்குது, அதோட யூசஸ் என்ன எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபுட்டு மூவ் ஆகணுன்னா பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கணும். அது இல்லாமல் இருக்கிறது. அடுத்து ஃபெட்டிக் அண்ட் இன்னபிலிட்டி டு இன்க்ரீஸ் இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் டு பாஸ் ஸ்டூல். ஓகேங்களா? இதில் எதுவுமே இல்லாமல் இதெல்லாம் தான் காசஸ். இதில் நிறைய இல்லாமல் இருக்கிறது, நிறைய இருக்கிறது, எல்லாமே வந்து காசஸ் தான். அடுத்து கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேவர் தென் 3 bowel movement per week, abdominal distension and pain and pressure. அதாவது 3 bowel movement per week இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு 3 முறையாவது ஸ்டூல் பாஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. அது வந்து நார்மல் அப்படின்றாங்க. சரிங்களா? அந்த மாதிரி பாஸ் பண்ணாமல் இருக்கிறது. அப்டாமினல் டிஸ்டென்ஷன், அப்டாமன் வந்து பெருசாக குண்டாக வீங்கிக்கிறது. அப்புறம் பெயின் இருக்கிறது, அப்டாமினல் பெயின் இருக்கிறது, அப்டாமினல் ப்ரெஷர் இன்க்ரீஸ்டாக இருக்கிறது. இது எல்லாமே வந்து கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிபேஷன். டிக்ரீஸ்டு அப்பிடைட், ஏன்னா உள்ளது வெளில வந்தால் தானே அடுத்து பசிக்கும், வரவே இல்லை அப்படின்னா எப்படி பசிக்கும்? அப்போ டிக்ரீஸ்டு அப்பிடைட், அனோரெக்சியா இருக்கும், ஹெட்டேக் இருக்கும், ஃபெட்டிக், ஏன்னா டென்ஷன் போவே இல்லை அப்படின்ற அந்த டென்ஷன் இருக்கும். இன்டைஜஷன், சரியாக செரிக்காமல் இருக்கும். அண்ட் சென்சேஷன் ஆஃப் இன்கம்ப்ளீட் எம்டியிங், அதாவது கொஞ்சம் போயிட்டு வந்தாலும் வயிறு ஃபுல்லாகவே டொம்முன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. அடுத்து ஸ்ட்ரெயினிங் அட் ஸ்டூல் பாஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெயின் பண்ணி பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எலிமினேஷன் ஆஃப் ஸ்மால் வேல்யூம் ஆஃப் ஹார்ட் அண்ட் ட்ரை ஸ்டூல், போகும்போது என்னது ஹார்டாக ட்ரையாக கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்னது அது வந்து என்ன சொல்லுவோம், கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன். இது எப்படி கண்டுபிடிப்ப? ஹிஸ்ட்ரி கலெக்ஷன் பண்ணினாவே போதும். மெயினாக என்னது, ஹிஸ்ட்ரி கலெக்ஷன் பண்ணின உடனேவே நம்ம இதை கான்ஸ்டிபேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுனா, அடுத்து பாசிபிள் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் என்ன பண்ணுனா தெரியும், ஸ்டெத் வச்சு பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் பார்ப்போம்ல, அஸ்கல்டேஷன் பண்ணி பார்க்கும்போது பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் இல்லை அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பெர்கஷன் பண்ணி பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் உள்ள என்ன இருக்குது அப்படின்றது. பால்பேஷன் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு பெயின் டெண்டர்னஸ் இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம்.
அடுத்து பாசிபிள் பேரியம் மினிமா ஒரு சிக்மாய்டோஸ்கோப்பி. சிக்மாய்டோஸ்கோப்பினா என்ன? ரெக்டம் வழியாக அனஸ் வழியாக உள்ளே விட்டு சிக்மாய்ட் காலன் வரைக்கும் பார்க்கறது. ஸ்டூல் ஃபார் அக்கல் பிளட். ஸ்டூல் ஃபார் அக்கல் பிளட்னால் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். என்னது? ப்ளீடிங் இருக்கிறத கண்டுபிடிக்கிறது. அடுத்து ஆனோரெக்டல் மேனோமெட்ரி. ஆனோரெக்டல் மேனோமெட்ரி அப்படின்னா ப்ரெஷர் ஸ்டடி. சரிங்களா, காட்டுறேன். அடுத்து டெஃபிகோகிராஃபி அண்ட் கோலோனிக் டிரான்சிட் ஸ்டடீஸ். இது எல்லாமே டெஃபிகோகிராஃபி அப்படின்னா எந்த அளவுக்கு டெஃபிகேஷன் பண்ணுறாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம மார்க் பண்ணுறது. நெவர் டெஸ்ட் சச் as pelvic floor by magnetic resonance imaging may identify occult பெல்விக் ஃப்ளோர் டிஃபெக்ட்ஸ். அதாவது எம்ஆர்ஐ எடுத்தோன்னா என்ன டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனோரெக்டல் மேனோமெட்ரி அப்படின்னா அந்த ஸ்பிங்க்டர் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் ஆனோரெக்டல் மேனோமெட்ரி. சரிங்களா. அடுத்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கணும்? அவங்களுக்கு போகவே இல்லை, என்ன கொடுக்கலாம்? லாக்ஸேட்டிவ். சரிங்களா. நம்மளுக்கு மோஷன் போகாமல் இருந்து போக வைக்கணும் ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா என்ன ட்ரக்கு, என்ன குரூப் ஆஃப் ட்ரக்கு கொடுக்கணும்? நம்ம லாக்ஸேட்டிவ்ஸ் கொடுக்கணும். சரிங்களா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இதெல்லாம் என்னது ரெகுலராக தெரிஞ்சிருக்கணும். இப்போ பிள்ளைங்களாம் வந்து எனக்கு ஒன்றும் தெரில, எனக்கு அது தெரில மேம், இது தெரிலமேன்றாங்களே. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நம்மளுக்கு என்ன குரூப் கொடுக்கணும் ட்ரக்கு அப்படின்றது தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ட்ரக்காவது இந்த மாதிரி விஷயங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லாக்ஸேட்டிவ்ஸ் கொடுப்போம். ஓகேவா. டிஸ்கண்டினியூ லாக்ஸேட்டிவ் அப்யூஸ், அதாவது அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து அதை ஸ்டாப் பண்ணணும். இன்க்ரீஸ் ஃப்ளூயிட் இன்டேக், நிறைய தண்ணி குடிக்க சொல்லணும். இன்க்ளூட் ஃபைபர் இன் டயட், நம்மளோட டயட் எடுத்துக்கிறதுல ஃபைபர் ரிச் டயட்டாக எடுத்துக்கணும். ட்ரை பயோஃபீட்பேக் அண்ட் எக்ஸசைஸ் ரொட்டீன் டு ஸ்ட்ரென்தன் அப்டாமினல் மசில். அதாவது பயோஃபீட்பேக், அதாவது நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு போதா அப்படின்றத பார்க்கணும். இன்னொன்று எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். எக்ஸசைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். இதை வந்து இன்னொன்று கீகல் எக்ஸசைஸ் அப்படின்னும் சொல்லுவோம். KEGAL, கீகல் எக்ஸசைஸ்ன்னு சொல்லலாம். பாருங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணணுன்னா நம்மளோட பெல்விக் ஃப்ளோர், நம்மளோட பெல்விக் போன் இருக்குல்ல, அது ஃபுல்லாக அந்த பெல்விக் போனில் இருக்கிற ஆர்கன்ஸ் ஃபுல்லாக நல்ல ஆக்டிவாக இருக்கும் இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா. சரிங்களா. அசிஸ்டடு ஹீல் ட்ராப்ஸு, பிரிட்ஜு என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பாருங்கள். எப்படி தூக்கணும், எப்படி இறக்கணும். அடுத்து டெட் பேக் எப்படி செய்யணும், முட்டையை தூக்கிட்டு கால் கை பேர்ட் பேக், அது மாதிரி என்னென்னலாம் இது செய்யணும். இதெல்லாம் தான் வந்து பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம கான்ஸ்டிபேஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். சரிங்களா. அடுத்தது லாக்ஸேட்டிவ் இஸ் நெசசரி. அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தென் யூஸ் பல்க் ஃபார்மிங் ஏஜென்ட். சலைன் அண்ட் ஆஸ்மாட்டிக் ஏஜென்ட் கொடுக்கலாம். லுப்ரிகன்ட்ஸ் கொடுக்கலாம். ஏதாவது லுப்ரிகன்ட்னா என்ன? நம்ம 2% லிக்னோகைன் கொடுக்குறோம்ல, எந்த ஒரு டியூப் நம்ம இன்சர்ஷன் பண்ணணுன்னாலும் அதை லூப்ரிகேட் பண்ணி கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி அந்த வழவழன்னு இருக்கிற அந்த ஆயின்மெண்ட் தான், அதை வந்து கொடுக்கலாம். ஸ்டிமுலண்ட் ஆர் ஃபீக்கல் சாஃப்டாக வரத்துக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு அதெல்லாம் எனிமா சம்திங் எது வேணாலும் கொடுக்கலாம். ஸ்பெசிஃபிக் மெடிகேஷன் தெரப்பி டு இன்க்ரீஸ் இன்ட்ரின்சிக் மோட்டார் ஃபங்க்ஷன். ஸ்பெசிஃபிக்காக நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணணும், டைஜஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் அந்த மொட்டிலிட்டி, அந்த இன்டெஸ்டைனோட மூமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த சென்சேஷன் அவங்களுக்கு கொண்டுட்டு வரணும், அந்த டாய்லெட் போகக்கூடிய சென்சேஷனை கொண்டுட்டு வரணும். அப்படின்றதுக்கெலாம் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா கோலினர்ஜிக், கோலினெஸ்ட்ரேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் ஆர் ப்ரோகைனட்டிக் ஏஜென்ட். இதெல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட அந்த சென்சேஷனை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். திஸ் ஆர் ஆல் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிபேஷன். காம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம கொடுக்கறது மூலயமா ஹைப்போடென்ஷன் வரலாம். அவங்களுக்கு ஹெமராய்ட்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி போகிறாங்கல்ல, அப்போ அது அந்த இடத்துல உள்ள வெயின்ஸ்லாம் என்ன ஆகிடும், பல்ஜ் ஆகிடும். அதுதான் ஹெமராய்டு. அடுத்து ஃபிஷஸ், அந்த மாதிரி போகும்போது அந்த ஆனஸோட ஸ்பிங்க்டர் இருக்குல்ல, எக்ஸ்டர்னல் ஸ்பிங்க்டர், அதில் வந்து ஃபிஷஸ் வெடிப்பு வர ஆரம்பிச்சிடும்.
அடுத்து ஃபீக்கல் இம்பேக்ஷன் அண்டு மெகா கோலன். இந்த கான்ஸ்டிபேஷனே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அப்போ அந்த ஃபீசஸ் வந்து கோலன்லேயே இருக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோலன் என்ன ஆகிடும், பெருசாகிடும். அதுதான் மெகா கோலன் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் காம்ப்ளிகேஷன் ஆஃப் கான்ஸ்டிபேஷன். நர்சிங் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு நம்மளோட மேனேஜ்மெண்ட்டு ஒன்று எனிமா கொடுக்கணும், இன்னொன்று ஃப்ளூயிட் இன்டேக் அதிகமாக கொடுக்கணும் அவங்களுக்கு. சரிங்களா, இதெல்லாம் தான் அது மாதிரி டயட்டில் ஃபைபர் ரிச் டயட் நம்ம என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணணும்னா இதெல்லாம் தான் பண்ணணும். onset and duration of constipation, current and post elimination pattern ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணணும். பேஷண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் நார்மல் பவல் எலிமினேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் இன்ஃபர்மேஷன், எக்ஸசைஸ் பண்ண சொல்லணும். அவங்களோட ஆக்டிவிட்டி லெவல் எப்படி இருக்குது, சும்மாவே உட்காந்துருக்கூடாது, ஏஞ்சி அங்கே இங்கே நடந்து போனால் தான் என்ன ஆகும், ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ தான் ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ தான் டைஜஷனே நல்லா நடக்கும். அது ஆக்குபேஷன், அவங்களோட ஆக்குபேஷன் என்னன்றதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபுட் அண்ட் ஃப்ளூயிட் இன்டேக் எவ்வளோ அவங்க எடுத்துக்கிறாங்கன்றது தெரியணும். ஸ்ட்ரெஸ் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து பாஸ்ட் மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். கரண்ட் மெடிக்கேஷன்ஸ் என்ன எடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா இந்த கான்ஸ்டிபேஷன் டியூ டு சம் மெடிக்கேஷன்ஸ். ஓகேங்களா. ஹிஸ்ட்ரி ஆஃப் லாக்ஸேட்டிவ் ஆர் எனிமா யூஸ், ஏதாவது அவங்க லாக்ஸேட்டிவ் எடுத்துக்கிட்டாங்களா இல்லை எனிமா ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ரிப்பீட் ஆஃப் எனி ஆஃப் த ஃபாலோயிங், ரெக்டல் ப்ரெஷர் ஆர் ஃபுல்னஸ் இருக்கான்னு பார்த்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அப்டாமினல் பெயின் இருக்கா, ஸ்ட்ரெயினிங் அட் டெஃபிகேஷன் அண்ட் ஃப்ளாட்டுலன்ஸ் இதெல்லாம் இருக்குதான்னு பார்க்கணும். செட்ஸ் ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் ஃபார் டீச்சிங், நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹெல்த் எஜுகேஷனில் ஸ்பெசிஃபிக் கோல் வச்சு கொடுக்கணும். கோல் ஃபார் த பேஷண்ட் இன்க்ளூட் ரெஸ்டோரிங் or maintaining a regular pattern of elimination by responding to the urge to defecate, ensuring about bowel eliminations patterns and avoiding complication. நம்மளோட கோல் என்னவாக இருக்கணும், அவங்களோட எலிமினேஷன் பேட்டர்ன் வந்து கரெக்டாக இருக்கணும். நீங்கள்லாம் கேஸ் ஸ்டடியில் எழுதுவீங்கள்ல, பவல் அண்ட் பிளாடர் ஆக்டிவிட்டி நார்மல், அந்த மாதிரி எலிமினேஷன் பேட்டர்ன் நார்மல் அதெல்லாம் எழுதுவீங்கள்ல, இதெல்லாம் ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணிட்டு தான் எழுதணும் அதை. சரிங்களா, இதுதான் கான்ஸ்டிபேஷன். இதையே நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோன்னு வச்சுங்களேன், லாஸ்ட்டாக அவங்களுக்கு டெத்து வரைக்கும் கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறைய கார்டியோவாஸ்குலர் பேஷண்ட்ஸ் ஆர் ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட்ஸ் வந்து பாத்ரூமில் தான் டெத் ஆவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அவங்களால ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அந்த டக்குன்னு வந்து அவங்களுக்கு பிளாக் வந்துடுறது. சரிங்களா, ஹார்ட் பிளாக் வந்து ஹார்ட் அட்டாக்கில் அவங்க இறந்துருவாங்க. நிறைய நம்ம வந்து ஹிஸ்ட்ரி கலெக்ஷன் நம்ம கேட்டிருக்கோம், நிறைய வந்து கேசஸ் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி. அதனால் கான்ஸ்டிபேஷன் தானே இது தானே அப்படின்னு நம்ம விடக்கூடாது. சரிங்களா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளோட ஜிஐ நல்லா இருந்தாவே நம்மளுக்கு எந்த டிசீஸுமே வராது. நம்மளோட ஜிஐயை வந்து நல்லா வச்சுக்கணும். சரிங்களா. அடுத்தது டயரியா, த ஆப்போசிட் டு கான்ஸ்டிபேஷன். எப்படி கான்ஸ்டிபேஷனும் நம்ம கவனிக்கக்கூடிய ஒன்றும், அதே மாதிரி டயரியாவும் முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடிய ஒன்று. ஏன்னா நம்மளோட இந்தியாவில் அண்டர் 5 சைல்டில் டயரியாவால் டெத் ஆனவங்க தான் அதிகம். இது வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம், என்ன சொல்கிறது, டயரியான்றது ஒரு பெரிய ப்ராப்ளம். சரிங்களா, பின்னாடி பார்ப்போம். டயரியா இஸ் த பேசேஜ் ஆஃப் அட்லீஸ்ட் 3 லூஸ் ஆர் லிக்யூட் ஸ்டூல் பர் டே. ஒரு நாளைக்கு 3 times லூஸ் ஸ்டூல்ஸ் போச்சுனாவே அது பேர் வந்து என்னது, டயரியா நம்ம சொல்லலாம். இட் மே பி அக்யூட்டாக இருக்கலாம் ஆர் கன்சிடர்ட் குரானிக்காக இருக்கலாம். இஃப் இட் லாஸ்ட் லாங்கர் தென் 4 weeks வரைக்கும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா அது க்ரானிக் டயரியான்னு நம்ம சொல்லலாம். இது இல்லாமல் இன்னொரு டெஃபினேஷன் பார், a condition in which feces are discharged from the bowels frequently and in a liquid form. ஃப்ரீக்வெண்ட்டாக பவல்லேருந்து வெளில வருது ஃபீசஸ், அது எப்படி வருது, லிக்விட் ஃபார்மில் வந்துச்சுன்னா அது பேரும் என்னது, டயரியா தான். இந்த 2 டெஃபினேஷனில் எது வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அதை படிச்சுக்கலாம். காசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் ஆஃப் இன்ஃபெக்டியஸ் ஆர்கானிசம் இன் த ப்ரைமரி காஸ் ஆஃப் அக்யூட் டயரியா. எதனால் டயரியா வரும், நான் தான் சொல்லலை, நம்ம சாப்பிடும் போது கை கழுவாமல் சாப்பிட்டாலோ இல்லை ட்ரிங்கிங் வாட்டர் நல்லா இல்லைனாலோ இல்லை ஃபுட் பாய்சன் இருந்தாலும் எதுனால வேணும், ஆனால் ஜிஐ. சரிங்களா, ஜிஐனால் மட்டும்தான் என்ன சொல்கிறது, அதாவது வாய் வழியாக நம்ம எடுத்துக்கிறதுனால மட்டும்தான் நம்மளுக்கு டயரியா மோஸ்ட் 99% வரும். அதனால் நம்ம என்னெல்லாம் ஒரு குட் ஹைஜீன் வந்து மெயின்டைன் பண்ணுறோமோ அவங்களுக்குலாம் வந்து டயரியா அவ்வளோவா வராது. In India, diarrheal disease is a major health problem, particularly in children under 5 years of age. பார்த்திங்களா, நம்ம இந்தியாவில் மேஜர் ஹெல்த் ப்ராப்ளம் அண்டர் 5 years அப்படின்னு பார்த்திங்கனாவே இந்த டயரியாவாக தான் இருக்குது.
Majority of cases are due to rotavirus, E. coli, salmonella and vibrio cholerae. எந்தெந்த வைரஸ்னாலலாம் எந்தெந்த ஆர்கானிசத்தினாலலாம் நம்மளுக்கு இந்த டயரியா வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஜர் ரோட்டா வைரஸ், ஈகோலை, எச்சரிச்சியா கோலை, சால்மனெல்லா அண்ட் விப்ரியோ காலரே. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு காஸ்ட்லி ஆர்கானிசம். ஓகேங்களா, இதனாலலாம் வரலாம். ஆர்கானிசம் என்டர் த பாடி இன் கண்டாமினேட்டட் ஃபுட். எப்படி வந்து நம்ம பாடியில் என்டர் ஆகுது? ஃபுட்டு வழியாக என்டர் ஆகுது. எக்ஸாம்பிள் சால்மனெல்லா ஆர்கானிசம் இன் அண்டர் குக்டு எக் அண்டு சிக்கன். நம்ம எக்கையோ சிக்கனையோ குக் பண்ணாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா அதனால் நம்மளுக்கு சால்மனெல்லா வரலாம். அடுத்தது கண்டாமினேட்டட் ட்ரிங்கிங் வாட்டர் நம்ம குடித்தோம், அதாவது தண்ணி சுத்தம் இல்லாமல் தண்ணி குடித்தோம் அப்படின்னா ஜி லாம்ப்லியானா ஜியார்டியா லாம்ப்லியா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் இன் கண்டாமினேட்டட் லேக்ஸ் ஆர் பூல்ஸ். அதாவது ஏரியில் போய் நம்ம தண்ணி குடித்தோம் அப்படின்னாலும் அது மூலம் நம்மளுக்கு வரலாம். அடுத்து கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்டியஸ் தட் அட்டாக் த அப்பர் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்டு. அடுத்தது வாட்டரி ஸ்டூல் இருக்கும். கிராம்பிங், அதாவது வெடிப்பு மாதிரி அப்படியே இருக்கும், நம்மளுக்கு பெயின் தான், கிராம்பிங் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். விட்டு விட்டு வயிறு வலிக்கும்ல அது. பெரிய அம்பிளிக்கல் பெயின், அது பெரிய அம்பிளிக்கல் பேரல்லப்போ பெயின், அது சரியா, PIN. பெரிய அம்பிளிக்கல்னால் என்ன? அம்பிளிகஸ்க்கு மேலே வந்து பெயினாக இருக்குது. அம்பிளிகஸ்க்கு கீழே வலிச்சா என்ன சொல்லுவாங்க? சூடுன்னு சொல்லுவாங்க. அம்பிளிகஸ்க்கு மேலே வலிச்சா ஸ்மால் இன்டெஸ்டைன் டிசார்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து லோ கிரேட் ஃபீவர் இருக்கும். அடுத்து நாசியா அண்ட் வாமிட்டிங் இருக்கும். அதாவது லோ கிரேட் இல்லைன்னா ஃபீவர் இல்லாமல் கூட டயரியா வரும், ஃபீவர் கூட இருக்கும். அதில் ஃப்ரீக்வெண்ட் பாடி டயரியா. அடுத்து டீஹைட்ரேஷன் இருக்கும். ஏன்னா டயரியா இருந்தாவே அதுக்கு மெயின் சிம்டம் என்ன? டீஹைட்ரேஷன். எலக்ட்ரோலைட் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். ஆசிட் பேஸ் இம்பேலன்ஸ் இருக்கும். இதெல்லாமே சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் டயரியா. டயக்னோஸ்டிக் எவல்யூஷன் எப்படி கண்டுபிடிப்பேன்? அதே ஹிஸ்ட்ரி கலெக்ஷன் தான். ஹிஸ்ட்ரி கலெக்ஷன் கண்டுபிடிச்சி ஒரு நாளைக்கு மோர் தென் 3 times வாட்டரி ஸ்டூல்ஸ் பாஸ் பண்ணாங்க அப்படின்னாவே அது பேர் என்ன? டயரியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். Stool cultures are indicated only for patients who are very ill, have a significant fever or have had diarrhea longer than 3 to 5 days. Testing for ova and parasites is reserved for people who have had diarrhea more than 2 weeks. The WBC count may be elevated. என்ன இருக்கும்? நம்ம ஸ்டூல் எக்ஸாமினேஷன் பார்த்தோம்னா அதில் ஏதாவது வேர்ம்ஸ், பேரசைட்ஸ் இருக்கும். அப்படி இல்லைனா கல்ச்சர் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேரசைட்ஸோட ஓவா, அதான் முட்டை அதாவது இருக்கும். இல்லைன்னா என்ன ஆர்கனைஸாக இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று WBC கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு ஆர்கனைஸாக நம்ம உடம்புல இருக்குல்ல, எந்த இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தாலும் என்னது நம்மளோட WBC கவுண்ட் வந்து இன்க்ரீஸ்ட் ஆகிடும். இன்க்ரீஸ்டு ஹெமட்டோக்ரேட் இருக்கும். ஹெமட்டோக்ரேட்னா என்ன? ஹீமோக்ளோபினுக்கு கீழே இருக்கும் தெரியுமா? ஹெமட்டோக்ரேட் HB அப்படின்றதுக்கு கீழே ஹெமட்டோக்ரேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். எல்லா டெஸ்ட்லேயுமே HB பார்த்தாங்கனாலே ஹெமட்டோக்ரேட்டும் பார்ப்பாங்க. அது வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். பிளட் யூரியா நைட்ரேஷன் அதுவும் இன்க்ரீஸ்டாக இருக்கும். கிரியாட்டினின் லெவல் ஆர் சைன் ஆஃப் ஃப்ளூயிட் டெபிசிட். ஃப்ளூயிட் டெபிசிட் அவங்க உடம்புல இருக்க டீஹைட்ரேஷன் போகிறதுனால கிரியாட்டினின் லெவலும் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். சரிங்களா. அடுத்து இன் பேஷண்ட் வித் க்ரானிக் டயரியா மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்டூல் எலக்ட்ரோலைட்ஸ் pH அண்ட் ஆஸ்மோலாலிட்டி help to determine whether the diarrhea is related to decreased fluid absorption or increased fluid secretion. எதனால் இது வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா. அடுத்து மேனேஜ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் டிபெண்ட் ஆன் த காஸ். என்ன காசோ என்ன ஆர்கானிசத்தினால அது வந்திருக்குதோ அதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணாவே சரியாயிடும். அந்த மேஜர் கன்சர்ன் ஆர் ப்ரிவென்டிங் டிரான்ஸ்மிஷன். அது ஒருத்தவங்கள்ட்ட இன்னொருத்தவங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். அவங்கள வந்து ஐசோலேஷனில் வைக்கணும். ரீப்ளேசிங் ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்டிங் த ஸ்கின். அதாவது ஃப்ளூயிடை ரீப்ளேஸ் எந்த அளவுக்கு அவங்களுக்கு போதும் அந்த அளவுக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸை. அந்த மாதிரி ஸ்கின்னு வந்து ட்ரை ஆக விடாமல் எமோலியன்ஸ் ஆர் லூப்ரிகன்ஸ் இதெல்லாம் வச்சு மாய்ஸ்சரைசிங்காகவே வச்சுருக்கணும். சொல்யூஷன்ஸ் கண்டெய்னிங் குளுக்கோஸ் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ். அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் ஃபஸ்ட்டு? டயரியா பேஷண்ட்டுக்கு என்ன சொல்யூஷன் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அப்படின்னா DNS அண்டு டெக்ஸ்ட்ரோஸ் 25% டெக்ஸ்ட்ரோஸ்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா குளுக்கோஸ் வந்து நிறைய அவங்களுக்கு லாஸ் ஆகுதுல்ல. அப்போ ஃபஸ்ட்டு எனர்ஜிக்கு என்ன தான் கொடுக்கணும்? குளுக்கோஸ் கொடுக்கணும். அதனால தான் DNSம் டெக்ஸ்ட்ரோஸும் கொடுப்பாங்க. அடுத்தது மேபி சஃபிஷியன்ட் டு ரீப்ளேஸ் லாஸஸ் ஃப்ரம் மைல்ட் டயரியா. Parenteral administering of fluid, electrolytes, vitamins and nutrition are necessary. If losses are severe loss ஆச்சு அப்படின்னா parenteral nutrition கொடுப்போம். PTN அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஐவியாவே ஏற்கனவே இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதில் no need for more explanation.
அடுத்து ஆன்டி டயரியல் ஏஜென்ட் கொடுக்கணும். என்ன ஆன்டி டயரியல் ஏஜென்ட், எப்படி வந்து நம்ம கான்ஸ்டிபேஷனுக்கு லாக்ஸேட்டிவ்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி டயரியாவுக்கு ஆன்டி டயரியல் ஏஜென்ட் கொடுக்கணும். மெயினாக என்ன உங்களுக்கு ஞாபகம் வரணும், டயரியானாவே என்ன டேப்லெட் ஞாபகம் வரணும் அப்படின்னா லோப்ரமைட். சரிங்களா, லோப்ரமைடு அந்த டேப்லெட் தான் ஞாபகம் வரணும். தயவுசெய்து இதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து ஒருத்தவங்க ஹெட்டேக்கு ஃபீவர்னு இருக்கும் போது பேராசிட்டமால்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, அந்த மாதிரி கோல்டு இருக்கும் போது அமாக்சிலின்னு சொல்கிறீங்களோ, அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே ட்ரக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாராவது வந்து உங்கள்கிட்ட கேட்டாலும் இந்த மாதிரி டயரியா போகுது என்ன பண்ணலாம், என்ன மாத்திரை போடலாம் அப்படின்னு கேட்டால் அட்லீஸ்ட் இந்த ஒரு மாத்திரையாவது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டிசீஸ் கண்டிஷனுக்கும் ஒரு டேப்லெட்ஸோ ஒரு இன்ஜெக்ஷனோ இல்லை ஏதோ ஒரு குரூப்போ தெரிஞ்சு வச்சுக்கிட்டாவே போதும். சரிங்களா, நம்மளுக்கு நம்ம நோ நீட் ஃபார் மோர். நிறைய தெரியலனாலும் நீங்கள் ஒர்க் பண்ண போகும்போது நிறைய தெரிஞ்சுக்கலாம். அட்லீஸ்ட் படிக்கும்போது ஒன்றாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆன்டி டயரியல் ஏஜென்ட் என்ன ஒன்று எக்ஸாம்பிள் லோப்ரமைட், அது வந்து போட்டாவே நம்மளுக்கு சரியாயிடும். சரிங்களா, என்னென்னு பாருங்கள், பிஸ்மத், சப்சாலிசிலேட், கால்சியம் பாலிகார்போஃபில், லோப்ரமைட், டைஃபினாக்சிலேட் வித் அட்ரோபின் இதெல்லாம் கொடுக்கலாம். அடுத்து ஆன்டிபயோட்டிக், ஏன்னா எந்த ஆர்கானிசம் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆர்கானிசத்துக்குரிய ஆன்டிபயோட்டிக், ஆன்டிவைரலா, ஆன்டிபாக்டீரியலா, ஆன்டிமைக்ரோபியலா, ஆன்டிஃபங்கலா, ஆன்டிபாரசைட்டிக்கா, ஆன்டிஹெல்மின்திக்கா இதெல்லாம் நம்ம கொடுத்தா போதும். அப்போ சிப்ரோஃப்ளாக்சின் அண்ட் அமாக்சிலின் ஆர் டு பி யூஸ்டு டு ட்ரீட் அக்யூட் டயரியா. அக்யூட் டயரியானா நம்ம இது கொடுத்தா போதும். சரிங்களா, அடுத்து நர்சிங் மேனேஜ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ப்ரிகாஷன்ஸ் ஆர் நெசசரி டு ப்ரிவென்ட் த இல்னஸ் ஃப்ரம் ஸ்ப்ரெட்டிங் டு அதர்ஸ். அது என்னது இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ப்ரிகாஷன், ஏன்னா அவங்கள்ட்டேருந்து அடுத்தவங்களுக்கு வராமல் ஃபஸ்ட் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும். வாஷ் யுவர் ஹேண்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காண்டாக்ட் வித் ஈச் பேஷண்ட் அண்ட் வென் ஹேண்ட்லிங் பாடி ஃப்ளூயிட்ஸ் ஆஃப் எனி கைண்ட். அந்த பேஷண்ட்டை நம்ம பார்க்க போனாலும் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு போகணும், பார்த்துட்டு வரும்போது அடுத்த பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஃப்ளஷ் வாமிட்டர்ஸ் அண்ட் ஸ்டூல்ஸ் இன் த டாய்லெட், அவங்களோட வாமிட்டர்ஸோ அவங்களோட ஸ்டூலையோ வெளியில் வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணக்கூடாது, டாய்லெட்டில் டிஸ்போஸ் பண்ணி வந்து வாஷ் பண்ணிடணும். Teach the patient and caregiver to wash contaminated clothing immediately with soap and water. அவங்களோட கிளாத்ஸை வந்து இமீடியட்டாக சோப் அண்ட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ண சொல்லிடணும். ஆல்சோ டீச் them the principles of hygiene, infection control precautions and the potential dangers of an illness that is infectious to themselves and others. அதாவது எப்படியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணலாமோ அவங்கள ஹைஜீனிக்காக பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி நம்ம பார்த்துக்க சொல்லணும். டிஸ்கஸ் ப்ராப்பர் ஃபுட் ஹேண்ட்லிங், குக்கிங் அண்ட் ஸ்டோரேஜ் வித் த பேஷண்ட் அண்ட் த கேர்கிவர். அதாவது அவங்க ஃபுட் ஹேண்டில் பண்ணுறது, ஃபுட்டு குக் பண்ணுறவங்க எல்லாருமே எப்படி இருக்கணுமா, ப்ராப்பராக பண்ணணும். சரிங்களா, அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறவங்க எல்லாருமே வந்து ப்ராப்பர் ஹைஜீனிக்காக இருக்கணும். ஓகேங்களா, அதை வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லணும். ஓகே, இப்போ நம்ம 3 கண்டிஷன் பார்த்துருக்கோம். ஹெல்மென்தியாசிஸ், அடுத்தது கான்ஸ்டிபேஷன், அடுத்து டயரியா. திஸ் இனஃப் ஃபார் டுடே. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.